இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக தோழர் செல்வி அவர்களுக்கும் அவருடன் இணைந்து இருக்கக்கூடிய பிற தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சுசிலா ஆனந்த் அவர்களுடைய நினைவாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வு நான் முதலாவதாக அவருடைய தோழர் என்கின்ற அடிப்படையில் அவருடைய நினைவுகளை இன்று தோழர்கள் பகிர்ந்து கொள்வதில் நானும் பங்கேற்கிறேன். மிக அநியாயமாக நாம் அவரை பறிகொடுத்திருக்க கூடாது. ஆனால் அதற்கான வயதோ நிலையோ இல்லாத போதிலும் நாம் இந்த மாதிரியாக அவரை பறிகொடுத்து இன்று அவருக்கு நினைவேற்றல் நடத்தக்கூடிய ஒரு சூழலில் இருப்பது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம். நல்ல தோழர் எப்போதும் இயக்க பணிகளிலும் மக்களுடனும் மிகுந்த எனக்கு முன்னாடி உள்ளவங்க சொன்னது போல மிகுந்த உற்சாகத்துடனும் எப்போதும் பொது நிகழ்வுகளில் மிகுந்த உற்சாகத்தோடும் உள்ளன்போடும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு தோழர். அவரை இன்று இழந்து நிற்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் துன்பத்தையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். முக்கியமாக தோழரும் இங்கு வருகை தந்திருக்கிறார். ஆறாத காயங்கள் இருந்தாலும் காலத்தின் கையில் கொடுத்துவிட்டு நாம் அவர்களுடைய கனவை தொடர்ந்து கொண்டு செல்வோம் என்பதனை நான் முதலில் பதிவு செய்கிறேன். அடுத்தபடியாக நான் என்னுடைய விஷயத்தை சொல்லும்போது தொடர்ந்து இசைவாணி பற்றியும் என்னுடைய கருத்துக்களை அடுத்து பதிவு செய்கிறேன். அவர் பாடி, அதாவது என்னுடைய விஷயத்தில் சாதி உணர்வை தூண்டுகிறார்கள் என்று சொன்னால், தங்கை இசைவாணி விஷயத்தில் அவங்க மத உணர்வுகளை தூண்டுவதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் கை கொண்டார்கள். என்னுடைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு செல்வி தோழர்கள் பகிர்கின்றார். ஆனால் ஜான் பாண்டியன் அறிக்கையாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்த சீமான் அவர்களுடைய அறிக்கையாக இருக்கட்டும், சுமன் ஸ்ரீராமன் எழுத்தாளர் அவர் தான் தொடங்கினது, திருப்பதி நாராயணன் பாரதிய ஜனதா கட்சி, இவர்களுடைய ட்வீட் பெரும்பாலும் ட்விட்டர்ல தான் இது நடந்தது. அதன் பிறகு முகநூலுக்கும் வந்தது. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை அது சென்று சேர்ந்திருக்கிறது. அது மிக குறைவான பார்வையாளர்களை கொண்ட பதிவுகள் அல்ல அது எதுவுமே என்பதனை முதற்கண் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம கவனிக்கல அப்படிங்கிறது ஓகே, ஐ லீவ் த ஸ்டேட்மெண்ட். ஆனால் நிறைய பேரை போய் சேர்ந்த அறிக்கைகள் தான் நாங்கள் அனைத்தும். அதற்கு வரும் முன்னாடி நான் என்ன நடந்தது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லியிருக்கேன். என்ன நடந்தது, அதன் பிறகு நான் உங்களோட உண்மையாகவே ஒரு உரையாடலை நிகழ்த்துவதில் நம்ம செல்வி தோழரோட நம்ம பேசும்போது கூட நம்ம அதைத்தான் சொன்னோம். ஒரு உரையாடலாக அது நடக்குமேயானால் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2019 ஒரு கூட்டம் நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கான தொடக்கம் என்பது அவர்கள் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காணொலி என்பது 2019 பெரியார் திடல்ல ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டம் எதற்கான கூட்டம்ங்கிறத நாம முதல்ல அடிப்படையாக தெரிந்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நான் அந்த கூட்டத்திலே கூட தம்பி சங்கரை நான் சாதி பின்புலத்துல பேசல. பொதுவாக நான் ரொம்ப குறைவாகவே முற்றிலும் தவிர்க்க விரும்புவது, யாரை பற்றி பேசும்போதும் அவர்களுடைய சாதியை குறிப்பிட்டு பேசுவதை கூட கிட்டத்தட்ட நான் 13 வயசுல இருந்து பேசிட்டு இருப்பேன். 45 வருடங்களாக தமிழ்நாட்டில் நான் பேசிட்டு இருப்பேன். யாரையும் சாதி பெயர் குறிப்பிட்டு நான் பேசியது ரொம்ப
தவிர்க்க இல்லாத தேவையில நடந்திருக்குமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ எப்போதாவது பேசியிருப்போமான்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு கூட டக்குன்னு எதுவும் நினைவுல வரல. ஆனால் இப்போது தேவை கருதி சொல்லுகிறேன், எந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களை நான் இழிவுபடுத்தியதாக ஒரு பிரச்சாரத்தை கடந்த 2 வாரங்களாக இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த பள்ளர் சமுதாயத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞரான சங்கர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து, சங்கர் படுகொலை ஆனவுடனே அவங்க கிராமத்துக்கு முதல்ல போன ஆட்கள்ல இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய உதவிகளை செய்த கீதா இளங்கோவனையும் இளங்கோவன் கீதாவையும் அழைத்து சென்றதே நாங்கள் தான், புதிய குரல் அமைப்பு தான். சங்கருடைய மரண செய்தி கேட்டவுடன் அந்த இடத்துக்கு போக வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இவர்களையே கூட்டிக் கொண்டு போனதை எங்களுடைய புதிய குரல் அமைப்பு தான். சங்கருடைய கொலைக்கு பிறகு நிறைய நிகழ்ச்சிகள்ல நம்ம அதை கண்டிச்சு பேசியிருக்கோம். சங்கர் பிரச்சனையை, கௌசல்யா பிரச்சனையை நிறைய பேசியிருக்கோம். கௌசல்யாவுக்கு உதவி செய்வதற்காக மிகப்பெரிய சிரமங்களை எடுத்த அமைப்புல புதிய குரல் இருக்கு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக சங்கர் கொலையை ஆவணப்படுத்துகின்ற ஒரு ஆவணப்படம் பெரியார் திடலில் வைத்து வெளியிடப்பட்டது. இப்ப உங்களுக்கு அந்த பின்புலம் யாருக்காக அந்த கூட்டம் நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் யாருக்காக நடக்கிறது அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவணப்பட வெளியீட்டு நிகழ்வுல நான் பேசுறேன். என்னுடைய உரையின் சாரம் அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஆணவ கொலைகள் பற்றிய பதிவு. ஆணவ கொலைகளை நாம எப்படி பார்க்கிறோம், ஆணவ கொலைகளுக்கும் குடும்ப அமைப்புக்கும் உள்ள தொடர்பை வேறு யாரும் பேசுவதில்லை என்பதை மையப்படுத்திய ஒரு உரை. வெறும் ஆணவ படுகொலையை நீங்க சாதி அமைப்போடு மட்டும் தொடர்பு படுத்தாதீர்கள், அதில் தொடர்பு படுத்த வேண்டிய மிகப்பெரிய நிறுவனமாக குடும்ப அமைப்பு இருக்கிறது என்பதனை மையமாக வைத்து ஆற்றப்பட்ட உரை. அந்த உரையின் போக்கில் தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற சொற்றொடர் இடம்பெறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, அப்படி இடம்பெறவும் இல்லை. என்னை நோக்கி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது, அது உரை முடிந்த பிறகு என்று எனக்கு நினைவு. கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 இளைஞர்கள், அந்த ஒரு 3 அல்லது 4 அதில் ஒரு இளம் பெண்ணும் உண்டு. அந்த அளவுக்கு தான் எனக்கு ஞாபகம். அவங்க யாருன்னா எனக்கு தெரியாது. அந்த வந்த இளைஞர்கள் அந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பார்வையாளர்களா உட்காந்துருக்காங்க. பார்வையாளர்கள் நம்ம ஒவ்வொருத்தரையும் பத்தி ரொம்பலாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா. ஒரு கூட்டத்துக்கு வரோம். இப்போ இந்த கூட்டத்திலேயே நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்க உட்காந்துருக்கிறப்ப நான் மைண்ட்ல பாஸ் பண்ணிட்டு தான் போறேன். அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அவர்கள் ஒரு கேள்வியை என்னிடம் வைக்கிறார்கள். அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி இப்பவும் அந்த கோரிக்கை உயிரோடு இருக்கிறது, அதை அவர்கள் நிறைவேற்றுகிற கிட்டத்தட்ட ஒரு தருணத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 கோரிக்கை டாக்டர் கிருஷ்ணசாமி வைப்பது 2 கோரிக்கைகள். அந்த 2 கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று எங்களுடைய சமுதாய பெயரை பள்ளர் என்று அழைக்காமல் தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்க வேண்டும். அதாவது இந்த சமுதாய பெயரை மாற்ற வேண்டும், தேவேந்திர குல. ஆனா இது புது கோரிக்கை இல்லை, பெரியார் காலத்துல இருந்து இந்த கோரிக்கை எங்களை அதாவது இவங்க மட்டும் கிடையாது. இப்ப போனார் எங்களை யாதவன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்முடைய தோழர்கள் சக்கிலியர் அப்படிங்கிற பெயரை அருந்ததியர் அப்படின்னு மாத்திக்கணும்னு சொல்றாங்க. அதே போல இன்னும் பல சாதிகள் ஏதோ ஒரு நிலையில எங்களுடைய பெயரை மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கு. அதே போல இன்னொரு கோரிக்கை, அவர்கள் வைத்த இன்னொரு கோரிக்கை, எங்களை பட்டியல் இனத்திலிருந்து நாங்க வெளியேறிக்கிறோம். அதாவது இன்னைக்கு பட்டியல் இனம், தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனம் அப்படின்னு, அதாவது பிசி பிற்படுத்தப்பட்டோர்
தாழ்த்தப்பட்டவர்கள ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் இனம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு 3 பிரிவு இருக்கு. முக்கியமாக பறையர், அருந்ததியர், இவங்க தேவேந்திர குலவேளாளர் 3 பேரும் பட்டியலில் இருக்கிறாங்க. அவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நாங்கள் இதுல இருந்து வெளியே போய்க்கிறோம்னா அவங்க மேபி பிசியில் வரணும்னு சொல்றாங்களா, அதை பற்றி எனக்கு கிளாரிட்டி இல்லை. அவங்க என்ன அவங்களுடைய அடுத்த இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிசியில் வரணும்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் என்னோட புரிதல். அப்போ அவங்க வெளியே போகும் இந்த கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. யாரு? டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஏற்கனவே இந்த கோரிக்கையை வைத்து அதற்காக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல சில ஆண்டுகளுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், மதுரையில வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக ஒரு மாநாடு, இதை எதிர்த்து பட்டியல் இனத்திலிருந்து நாங்கள் வெளியே போகக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள், எங்களுடைய இடஒதுக்கீடு, இன்னும் பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு அதுல இருந்து போயிடும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்த அந்த மாநாட்டில் நான் இன்னும் நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் அந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. இந்த பின்னணியில் இந்த இளைஞர்கள் இந்த கேள்வியை என்கிட்ட வைக்கிறாங்க. என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்னு பேர் வச்சுக்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பட்டியல் இனத்துல இருந்து வெளியே போகணும்னு கோரிக்கை வைக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய உரைக்கு பிறகு இந்த கேள்வி கேட்கப்பட்டதாக எனக்கு நினைவு. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா அந்த கேள்வியில வந்து ஒரு பகுதியை மட்டும் வந்து வெட்டி பரப்புறாங்க. அந்த பதில் நான் என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணசாமி தேவேந்திர குல வேளாளர்னு பேர் வச்சா வச்சு வைக்கட்டும், அதுல என்ன இருக்கு? ஆனா பேரை மாத்துறதுனால என்ன ஆயிட போகுது? இதான் என்னோட கேள்வி. பேரை மாத்துறதுனால என்ன ஆகுது? பாப்பானுக்கு பப்பாட்டி மன்னன்னு எழுதி வச்சிருக்காங்க. இது வந்து தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டுமல்ல, நல்லா ஞாபகம். இந்த கூற்று பார்ப்பனர் அல்லாத அனைத்து சமுதாய மக்களுக்குமான பொருந்துகின்ற ஒரு கூற்று. இதை இப்படித்தான் 45 வருஷமா நாங்களாம் பேசிட்டு இருக்கோம். இது ஒண்ணு எனக்கு முதல் மேடையெல்லாம் கிடையாது. ஓவியா என்ன பேசுறாங்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டுல பதிவான ஒரு விஷயம், புது விஷயங்கள்லாம் கிடையாது. ஏன் தேவேந்திர குல வேளாளர்ங்கிற பேர் அங்க வந்துச்சுன்னா, நீ கேட்டதுனால வந்துச்சு. கேள்வி குறிப்பாக அதை சொல்லி வந்ததுனால அந்த அதை வைத்து பதில் வந்து இந்த மாதிரியாக அமைகிறது. அப்புறம் தொடர்ந்து கேட்கிறேன், புராணத்தை மாற்ற முடியுமா? வேறதான் மாற்ற முடியும். புராணத்தை மாற்ற முடியுமா? இதிகாசத்தை மாற்ற முடியுமா? அதுல எழுதி வச்சிருக்கிறத மாற்ற முடியுமா? அப்போ நாம் எதை எதிர்த்து போராட வேண்டுமோ அந்த மதத்தை எதிர்ப்பதை விட்டுவிட்டு நாம வந்து பட்டியல் இடத்துல இருந்து வெளியே போறது, இந்த மாதிரியான வழிமுறைகளின் மூலமாக இந்த சமூக விடுதலையை எப்படி வென்றெடுக்க முடியும்? இது நான் வைத்த கேள்வி. இதை வந்து ரெட்பிக்ஸ் யூடியூப் உங்களுக்கு தெரியும். இப்போ அவருடைய பேர் ஃபெலிக்ஸ். இப்போ வந்து அவர் அண்மையில கூட வேறு சில பிரச்சனைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டாங்க. அதனால இது அப்பவே இப்ப இல்லை. சில பேர் கூட அதை இது பண்ணி கேட்டாங்க. அதெல்லாம் இல்லை. 2019 நவம்பர்ல அந்த கூட்டம் நடந்தது. டிசம்பர் கடைசியில நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது கூட்டம் நடந்த பொதுவா யூடியூப் சேனல்ஸ்ல வந்து வெளியிடுறாங்கன்னு சொன்னா உடனே வெளியிடுவாங்க இல்லையா? இவங்க வந்து உடனே வந்து வெளியிடல. ஒரு 1.5 மாசம் கழிச்சுன்னு நினைக்கிறேன் டிசம்பர்ல வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் இன்னும் கூட வந்து அந்த இதெல்லாம் வந்து சரியா பார்க்கல. என்ன வெளியிட்டாங்கன்னா, ஓவியா வெர்சஸ் கிருஷ்ணசாமி. முதல்ல அந்த தலைப்பே தப்பு. எனக்கும் கிருஷ்ணசாமிக்கு ஏதோ வந்து ஒரு மோதல் நடக்கிற மாதிரி, அதுவே தப்பான ஒரு தலைப்பு, தேவையற்ற ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு டீலிஸ்டிங் அப்படின்லாம் கொடுத்து ஒரு தலைப்பை அவங்களா செட் பண்ணி இந்த உரை இருக்குல்ல, இந்த கேள்வி பதில் கேள்வியே அந்த வீடியோல வரல. அந்த வீடியோல என்கிட்ட வைக்கப்பட்ட கேள்வி இல்லை. இந்த பெரிய நமக்கு இது என்னன்னா, அந்த கேள்வி இல்லாம இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உரையையும் இந்த பதிலையும் கோர்த்துட்டாங்க. பேசப்பட்ட உரை என்பது வேறு, இது கேள்விக்கான பதில். ஆனா
கம்பைன் பண்ணி ஒரு எடிட்டட் வீடியோ அதை ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் வெளியிட்டு. அப்பவே எனக்கு 2-3 பேர் கால் பண்ணாங்க. பண்ணி எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதை பொதுவாக பெரியார் இயக்க தொண்டர்களுக்கு ஒரு முதல் இது என்னன்னா, முதல்ல நாங்கள் இந்த மாதிரி கடமைகள் எல்லாத்தையும் பொதுவா அலட்சியப்படுத்துவோம். சரி பரவாயில்ல, ஏதோ ஏமா பேசுறாங்க, அவங்களுக்கு போய் நம்ம ஒன்னைக்கு ஒன்னா பதில்கள் இதையெல்லாம் புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல தம்பி நான் பேசுறத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, நீ இப்படி பேசுற, அவங்க இப்ப வைக்கிறது என்னன்னா நீ பேசுற, என்ன பிரச்சனைனா நான் பேசுறேன்ப்பா, இப்படியெல்லாம் நம்மளை பத்தி ஒரு இடத்துல எழுதி இருக்குது. சரி அந்த எழுதுனது எங்க எழுதி இருக்கு? சரி நான் அந்த கேள்விக்கு அடுத்து வரேன். பொதுவா ஒருவருடைய இழிவை தொடைப்பதற்காக நம் மீது இந்த இழிவு இருக்கிறதே என்று சொல்லுகின்ற கூச்சலை, இந்த இழிவை நாம் தான் உருவாக்கினோம் என்று திரிப்பது எவ்வளவு அயோக்கியத்தனமான செயல் அப்படிங்கிறத நம்ம கருதப்படுது. இப்போ நான் செல்வி தோழர் இருக்காங்க, செல்வி தோழரை நான் நேரடியா திட்டுனாதான் அது ஏன் கூச்சு. செல்வி தோழரை இன்னாரு இப்படி சொல்றத, செல்வி தோழரை ஏப்பா அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி என்னுடைய கூற்றாகும்? நான் சொன்னதாக அது எப்படி திரிக்கப்பட முடியும்? நான் சொன்னதாக அது எப்படி மாற்றப்பட முடியும்? ஆனால் அப்படி மாற்றினால் கிட்டத்தட்ட ரெட்ஃபிக்ஸ் நிறுவனமே அந்த கோணத்தில் தான் தலைப்பிட்டு இருந்தார்கள். அந்த தலைப்பு ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் கொடுத்த தலைப்பே ஒரு தவறான தலைப்பு தான், அது ஒரு உள்நோக்கம் உள்ள தலைப்பு தான். அதற்கு பிறகு இப்ப இது 2019 முடிஞ்சு போச்சு சரியா. இப்ப 2024 இப்ப இந்த நவம்பர் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நவம்பர் 20 ஒரு விஷயம். நவம்பர் 20 சுமந்த் ஸ்ரீராமன் என்கின்ற எழுத்தாளர், அவர் ஒரு மருத்துவர். இன்னும் நான் ரொம்ப அதிகம் சொல்ல விரும்பல. நம்ம நாட்டில் கல்வி என்பதற்கும் பண்பு என்பதற்கும் எப்படி சம்பந்தமே இல்லாமல் இருக்கு என்பதற்கு இந்த மாதிரியான சுமந்த் ஸ்ரீராமன் போன்ற ஒரு உதாரணம். ஒரு மருத்துவர் ஒரு எடிட்டட் வீடியோ கிளிப்பிங், இப்ப அந்த செயலை நம்மலாம் கூட அதை செய்ய மாட்டோம். ஒரு வீடியோ கிளிப்பிங் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிப்போம், இது என்னப்பா, இது முழு வீடியோ என்ன, இதனுடைய விவரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஆனா அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவருடைய நோக்கமே தவறான நோக்கம். அவருடைய நோக்கம் என்பது முழுக்க தவறான நோக்கம். அவர் என்ன பண்றாரு, அதை எடிட் பண்ணி 24 செகண்ட் அந்த காணொலி, கிட்டத்தட்ட அந்த உரை ஒரு 40 நிமிஷம் உரை. ஆனா இவர் போடுற அந்த பரப்பிய காணொலி 24 செகண்ட். அந்த 24 செகண்ட் வெட்டப்பட்ட அந்த ஒரு நறுக்கப்பட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டு, கஸ்தூரியை கைது செய்வீர்களே, இந்த லேடி இவ்வளவு மோசமா பேசுறாங்க, இவங்களையே கைது செய்யல என்று முதலாக வலைத்தளத்தில் எழுதியது சுமந்த் ஸ்ரீராமன். அதன் பிறகு திருப்பதி நாராயணன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருப்பவர் நினைக்கிறேன், அவர் அடுத்து எழுதினார். இவங்க 2 பேரும் எழுதின பிறகு வழக்கம் போல நம்முடைய மக்கள் ஜான் பாண்டியன் தொடங்கி, அப்புறம் மற்ற எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 கால் வந்து, அவங்க எல்லாரும் அவங்க எப்படி பேசி இருப்பாங்கிறத நான் அவங்க கற்பனைக்கு விட்டேன் இல்லையா. இவங்க அறிக்கை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இதற்காக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கிறாங்க. சரி இது இப்படி இருக்கட்டும். அதாவது தென்பகுதியில் என்னை கைது செய்ய, தென்பகுதினா தென் மாவட்டங்கள், அதாவது மதுரை, ராமநாதபுரம், திருச்செந்தூர், தூத்துக்குடி, இது மாதிரியான தென் மாவட்டங்கள்ல ஓவியாவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சுவரொட்டிகள் முதற்கொண்டு ஒட்டி இருக்கிறாங்க. அருப்புக்கோட்டை, இது மாதிரியான ஊர்கள்ல அவங்க சுவரொட்டிகள் ஒட்டி இருக்கிறாங்க. இது போக அவங்க
முயற்சி பண்றாங்க, கைது செய்ய வைக்க முடியுமா என்று தொடர்ச்சியாக அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இது நிலவரம், இப்போதைய நிலவரம் இதுதான். நான் 20ஆம் தேதி இந்த பிரச்சனை தொடங்கியது. 23ஆம் தேதி நான் ஒரு பதில் போடுறேன். அதாவது பதில் சொல்லி விளக்கம் அளித்து என்ன நடந்தது, இதனுடைய உண்மையான பொருள் என்ன என்று நான் போட்டு நான் சொன்னேன். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற அவ்வளோ பெரிய ஒரு மக்கள் கூட்டம், தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாய மக்கள் என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றிருப்பாங்கன்னு சொன்னா, அவங்ககிட்ட போய் வருத்தம் தெரிவிக்கிறதுனால எனக்கு ஈகோ போயிடுச்சுன்னு நினைக்கிற ஆள் கிடையாது. அப்படி எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. எனக்கு அது தேவையில்லை. ஏன்னு கேட்டா, இந்த 45 வருஷம் நான் அவங்க எல்லாருக்காகவும் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 45 வருஷம் என்னுடைய உழைப்பு யாருக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது, யாருக்காக தரப்பட்டிருக்கிறது? அவர்களுக்காக தானே. அவங்க கிட்ட எனக்கு என்ன ஈகோ வேண்டி இருக்கு? எனக்கு எந்த ஈகோவும் தேவையில்லை. அப்படி ஒரு ஈகோ எனக்கு இல்லை. அப்பதான் ஈகோ இல்லைன்னு சொல்றீங்க. நீ ஏன் அப்ப வருத்தம் தெரிவிக்க கூடாதுன்னு நீங்க கேட்டா ஒரே பதில், நான் வருத்தம் தெரிவித்தால் பெரியாரின் 1 நூற்றாண்டு கால உழைப்பை நான் அவமானப்படுத்தி விட்டதாக அர்த்தமாகும். அதை நான் செய்ய மாட்டேன், ஒருபோதும் செய்ய மாட்டேன். அவருடைய 1 நூற்றாண்டு கால பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தில், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தின் 1 நூற்றாண்டு கால முழக்கம் அது. யார் சூத்திரன்? இன்னைக்கு அவங்க கூட சிலர் கேள்வி எழுப்பினாங்க, பட்டியலின மக்கள் சூத்திரர்கள் இல்லையே. சட்டத்தில் பட்டியலின மக்கள் இடஒதுக்கீட்டுக்காகத்தான் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஸ்டில் பார்ப்பனர் அல்ல, இந்துங்கிறதுல பார்ப்பனர் அல்லாத, பார்ப்பனரை தவிர்த்த அனைத்து மக்களும் சூத்திரர்கள் தான். மற்ற வருடங்கள் கூட இப்ப இல்லைன்றாங்க. வைசியரு, சத்திரியரு அதெல்லாம் கூட இப்போ கிளாசிபிகேஷன் இல்லை. அப்போ எல்லார் மீதும், என் மீதும், நான் என்னுடைய பதிலாக நான் சொன்னேன். உங்களை சொல்லிட்டதான் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அதெல்லாம் சொன்னது நான் இல்லை. சொன்னவே மேல உங்களுக்கு கோபமே இல்லை. அதுதான் எனக்கு வருத்தம். நீங்க இவ்வளவு ரோஷப்படுறீங்க, இவ்வளவு கோபப்படுறீங்க, எனக்கு மகிழ்ச்சி. ஆனா ஏப்பா என்கிட்ட கோபப்படுறீங்க? எதை எழுதுனாலோ, எதை சொன்னாலோ, எதை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ போய் கேளுங்க. அதுதானே நியாயம். உங்க கோபம் நியாயமானது, உங்க கோபம் சரியானது. அது எப்படி என் மேல வரலாம்? சொன்னது நான் இல்லையே. நான் சரி, இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. இது என்னைக்கோ சொன்னாங்க, இன்னைக்கு நீயே சொல்ற, இப்படியே சொல்றாங்க. நம்முடைய அருமை என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் கேட்கிறார், மனு தர்மம் சொன்னா சொல்லிட்டு போகுது, ஓவியமா ஏன் சொல்லுவாங்க? மனு தர்மம் சொல்லலாம். அத மனு தர்மத்துல இப்படி இருக்கே, இது இவ்வளவு பேருக்கான அவமானம் இழைக்கப்பட்டிருக்கே, இந்த இழிவு இன்றும் இருக்கிறது. இந்தியாவின் அடையாளம் என்று இன்று வரை நீங்கள் பகவத்கீதையை தான் தூக்கிக் கொண்டு போய், இங்க வேணா மோடி திருக்குறளுக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போனால் அவர் கீதையை தான் கொண்டு போகிறார். 4 வருடங்களையும் நானே படைத்தேன் என்று கீதை சொல்லுகிறார். அந்த 4 வருடத்துக்கான சட்டம் அந்த 4 வருடத்துக்கு மறுபடியும் இன்னொரு யுத்தத்தை நடந்துடக்கூடாதுன்னு பாக்குறேன். 4 வருடங்களையும் நானே படைத்தேன் சொல்றேன். கீதை இன்று வரை உங்களுடைய புனித நூலாக இருக்கிறது. இன்று வரை இந்த தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் உட்பட இந்திய NCERT எந்த பாடநூலை எடுத்தாலும் பகவத்கீதையை நீங்கள் புனித நூலாக வைத்திருக்கிறீர்களா? இல்லையா? சரி, பாடங்களை விடுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையில் மகாபாரதத்தை
நாங்கள் பாடமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களா இல்லையா? தேசிய கல்விக் கொள்கை, அதனுடைய தலைவர் யார் தெரியுமா? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன். ஆல் சயின்டிஸ்ட் சுபம் ஸ்ரீராமன் ஒரு மருத்துவரா இருக்கிறார். நான் சொன்னேன், அவரை விட அப்பனா இருக்கிற ஆட்கள் முதற்கொண்டு அவங்க புத்தி இப்படிதான் இருக்கு. அதுல எந்த மாற்றங்களும் இன்னைக்கு வரைக்கும் வரல. அதை பற்றி கவலை இல்லை நமக்கு. மனு தர்மம் எங்கோ போய்விட்டது என்று சுபம் ஸ்ரீராமனை சொல்ல சொல்லுங்க. மனு தர்மத்தை நாங்க ஏத்துக்கிறதுன்னு திருப்பதி நாராயணனை சொல்ல சொல்லுங்க. மனு தர்மத்தை நாங்க கைவிட்டுட்டோம்னு சொல்ல தயாரா? அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கணும். கோடிஃபை பண்ணுங்க. இந்துக்களுக்கு மனு தர்மமோ மகாபாரதமோ புனித நூல்கள் அல்ல, சட்ட நூல்கள் அல்ல. நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பைபிளை போல், இஸ்லாமியர்களுக்கு குரானை போல், நாங்கள் இந்துக்களுக்கு இதைத்தான் ஆதார நூலாக வேத நூலாக பரிந்துரைக்கிறோம். அந்த வேத நூலில் வருடம் இல்லை, ஜாதி இல்லை, மறுதர்மம் இல்லை என்று நீ சொல், நான் வருத்தம் தெரியும். அப்படி ஒரு குவாலிபிகேஷனை நீ உண்டு பண்ணு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க யாரும் அதை செய்யலையே. செய்திருக்கிறீர்களா? சரி, இவ்வளவு வேண்டாம், பாடநூல்களை விடுங்க. சட்டம், சட்டத்தின் இந்து சட்டத்தினுடைய சோர்ஸ் எது? இந்து சட்டத்துக்கு ஆதார நூல் எது? மூல நூல் எது? All customary rights are protected under Article 25. இல்லையா? சபரிமலை பிரச்சனையா அதுக்குள்ளாதான் வரும். Article 25ல customary rights என்கின்ற பெயரில் பாதுகாக்கப்படுகின்ற உரிமைகளை நீங்கள் எந்த ஆதார நூல்களை வைத்து முடிவு செய்கிறீர்கள்? அதற்கான மூல நூல்கள் என்ன? அதில் மனு தர்மம் இல்லையா? சனாதன தர்மத்தை சொல்லுகின்ற புத்தகங்கள் இல்லையா? அவற்றை எல்லாம் சுதந்திர இந்தியாவில் நீங்கள் மாற்றிவிட்டீர்களா? நாங்கள் புதிதாக பேசுகிறோமா? இல்லாததை பேசுகிறோமா? இல்லை என்று நிரூபிக்க நீ தயாரா? இல்லை. பொது மேடைக்கு வர நான் தயார். பொது மேடைக்கு விவாதத்துக்கு வர நான் தயாராக இருக்கிறேன். நீ சொல்லு. இல்ல, நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. சரி, இவ்வளவும் வேண்டாம். பாடநூலில் இருக்கிறது, சரி, எங்களுக்கு தெரியாது. சட்டத்தில் இருக்கிறது, அதுவும் எங்களுக்கு தெரியாது. சரி, உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கின்ற சாமிகளுடைய கதை, உங்க எல்லார் வீட்டு பூஜை அறையிலும் சாமிகள் இருக்கிறது இல்லையா? அவற்றின் கதை என்ன? அதில் நம்முடைய இடம் என்ன? பெண்களின் இடம் என்ன? சூத்திரர்களின் இடம் என்ன? சொல்லுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர் லா காலேஜில் படிக்கிற ஒரு மாணவன் எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. இன்றும் இந்தியாவினுடைய சட்ட கல்லூரிகள் மனு தர்மம் என்கின்ற பெயரில் வகுப்பு நடத்துகின்றன. இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? வேணும்னா இந்த பாராம படிச்சு காட்ட மாட்டீங்க. ஆனா யோக்கியமா இருந்தா படிச்சு காட்டணும். இந்த நூலை தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இப்போது நம்ம மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு மனு தர்மம் தெரியாது. உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது தானே அவங்க திட்டமே. இதுல என்ன நீங்க தெரியாதுங்கிறத புதுசா சொல்றீங்க? வேதங்கள் இந்த நாட்டில் மறைபொருளாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. வேதங்கள் மறைபொருளாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கின்றன. யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வேதம் யாரை இழிவுபடுத்தி எழுதி இருக்கிறதோ அவர்கள் படிக்க முடியாத வண்ணம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு தெரியாது, நீ ஏன் இந்த விஷயத்தை சொல்லுகிறாய் என்றால், நம்ம உடம்புல புற்றுநோய் வந்தால் கூட நமக்கு தெரியாது. யாரும் ஒரு மருத்துவர் தான் நமக்கு சொல்லணும் இல்லையா? நமக்கு என்ன
சொல்லப்படுகின்ற விஷயம் உண்மையா பொய்யா? நான் பொய் சொல்லுகிறேனா? நான் பொய் சொல்லுகிறேனா? சொல்லு, நீ சொன்னது பொய், நான் கட்டுப்படுகிறேன். நீ சொல்லுவது பொய் என்று நிரூபியுங்கள். மகிழ்ச்சியோடு நான் அது ஏன்னா அது பொய்யாகணுங்கிறதுலாம் எங்களுடைய கவலை. ஆனால் அப்படி எல்லாம் சரி. இதை கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் சொன்ன மாதிரி இதை ஏன் அவங்க டார்கெட் பண்றாங்க என்றால், இந்த பிரச்சாரத்தை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இந்த பிரச்சாரம் நடத்தப்பட முடியாது, நடக்கவில்லை. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சாரத்தை திராவிட இயக்கம் செய்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் அவர்களுக்கு தலைவலியாக இன்றும் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தின் அடிநாதமான கொள்கை முழக்கங்களை பேச விடாமல் தடைகளை கொண்டு வர வேண்டும். தாக்கப்படுவது ஓவியாவாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் ஓவியாவை தாக்குவது அல்ல. தாக்கப்படுவது நானாக இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சாரம் இந்த மண்ணிலே இனிமேல் நடக்கக்கூடாது. இன்னொருவர் இப்படி பேசுவதற்கு யோசிக்க வேண்டும். இன்னொருவர் இதை சொல்லுவதற்கு மேடையிலே ஏறி இதை சொல்லும் போது, ஐயோ இதை சொன்னா பிரச்சனை வந்துடும், இதை சொன்னால் நாம் தாக்கப்படுவோம் என்கின்ற அச்சுறுத்தல் அவர்கள் மீது நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த தாக்குதலுடைய ஒரு பின்னணியாக இருக்கிறது. இதுதான் இந்த 20 நாளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தினுடைய பின்னணி. அதாவது திருமாவளவன் மனு தர்மத்தை எதிர்த்து பேசிய போது அவர்கள் மனு தர்மத்திலே பெண்களை இப்படி சொல்லி இருக்கிறது என்று திருமாவளவன் சொன்ன போது, திருமாவளவன் பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்றுதான் அவர்கள் சொன்னார். இதுவும் அதுவும் அது ஒன்றே தான், வேறு கிடையாது. நாங்கள் சனாதன தர்மத்துக்கு எதிரானவர்கள் என்று இன்றைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொன்ன போதும், அது எப்படி நீ சொல்ல முடியும்? ஒரு ஆட்சியிலே இருந்து கொண்டு, ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு நீ எப்படி இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்ய முடியும்? அதாவது இந்த நாட்டிலே ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கு என்ன உரிமை வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் பார்ப்பன தர்மத்தை எதிர்த்து பேசுகின்ற உரிமையை இந்தியாவில் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார். அதைத்தான் அவர்கள் இதன் மூலமாக நிறுவ முயல்கிறார். ஆனால் நிச்சயமாக இதனை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை, தெளிவை, துணிவை தலைவர் பெரியார் எனக்கு தந்திருக்கிறார். அந்த துணிவு எங்களோடு இருக்கிறது, அந்த தைரியம் எங்களோடு இருக்கிறது. கொள்கையை மட்டுமே துணையாக கருதி வாழ்பவர்கள் நாங்கள். எங்கள் கொள்கைதான் எங்களை வழிநடத்தி தாங்கி வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எனவே பெரிதாகலாம் இன்னும் சொல்ல போனா, பந்து சும்மா இருந்தா இருக்கும், அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடிக்கிற பந்து மேல எழும்பதா செய்யும், அடி வாங்குற பந்து மேல எழும்பதா செய்யும். எனவே ஆனா எனக்கு ஒரு கேள்வி, நான் உரையாடலாக பேசும்போது நீங்க இதை பார்த்தவுடன் நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? ஓவியாருக்கு பேசியிருக்க வேண்டாம்னு நினைச்சீங்களா, இல்ல ஓவியாருக்கு பேசினாங்களான்னு கேட்டீங்களா? உங்களுடைய முதல், ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறதா தோணல. உங்களுடைய எதிர்வினை என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னு கேட்டா, உண்மையாகவே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போலதான் இப்போ இசைவாணி
குற்றவாளி தரப்புல யாரும் வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. எனவே இசைவாணி அவங்க யாரா வேணாலும் இருந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனா அவங்க ஒரு தொழில்முறை பாடகர் அப்படிங்கிற முறையில கூட எந்த ஒரு கருத்தையும் பாடுவதற்கு அவர்களுக்கு அடிப்படையாக உரிமை இருக்கிறார். ஆனால் இங்கு கருத்துரிமை அப்படிங்கிறது வந்து அதனால நீங்க ரொம்ப அழகாக நீங்க அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, கருத்துரிமை காப்போம் என்று. நல்லா யோசிச்சு பாருங்க. பெரியார் இயக்கம் பேசியதில் 100 பங்கை கூட கௌரி லங்கேஷோ கல்புர்கியோ பேசியிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்வதற்கே அனுமதிக்கப்படவில்லை. அதே நிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் எப்படி எதிர்வினையாற்றி போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் தமிழகத்தினுடைய எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு இதுதான் என்னுடைய இந்த நிகழ்வு பற்றிய என்னுடைய விளக்கம். இனி நான் கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு சரி எடுத்துக்கலாம் மாட்டேன். பெரியார் இயக்க பேசியது ஒரு முறை கூட கௌரி லங்கையை குறித்தும் இவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா அவர்களை உயிரோடு விட தயாராக இதுக்குள்ள என்ன மருந்து இருக்கு, என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க. சமூக இயக்கம், தமிழ்நாட்டில் இருந்த சமூக இயக்கம், திராவிட இயக்கம் பேசுங்க. திராவிட இயக்கமே கருத்துரிமைக்கான இயக்கம். அந்த வந்து கௌரி லங்கேஷ் போன்ற தோழர்கள் வந்து தனித்து நின்றாங்க. அவங்களுக்கு இயக்க ஆதரவு இல்லை, மூவ்மெண்ட் சப்போர்ட் அவங்களுக்கு இல்ல. பெரியார் சொன்னதுதான் என் மேல கை வச்சா. ஆமா, அதாவது அந்த நிலையை வந்து 1916 இங்கு செயல்பட்ட நீதி கட்சி தொடங்கி இன்றைய திராவிடர் கழகம் வரை அந்த நிலையை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்கள் தோளில் ஏந்தி காப்பாற்றி சுமந்து கொண்டு இந்த மக்களுக்கு கருத்துரிமையாக அதை அவர்கள் தந்திருக்கிறார். இன்று அந்த கருத்துரிமை தான் இந்தியாவிலேயே இந்த கருத்துரிமையை பெற்றிருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதை நான் எத்தனை தடவை வேணாலும் அதற்கான ஒரு முடிவை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அந்த தன்மையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த தன்மை ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டுல வந்து பிறக்கிற பிள்ளை ஆன்டி பிஜேபியா பிறகுது. அவங்களுக்கு அதுதான் புரியல. என்னடா பிறகு 10 வயசுக்குள்ளாலே நம்மள எதிர்த்து பேசுது. ஏன் இந்த மண்ணுல மட்டும் இப்படி இருக்கு? ஏன் மற்ற மண்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளவு எளிதாக வெற்றி பெற முடியுது? ஆனா தமிழ்நாட்டுல ஏன் நடக்கல? அப்ப தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் அதை வந்து இவர்கள் திசை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். ஒன்றை நான் சொல்லுகிறேன், கருத்துரிமை இல்லாவிட்டால் மனித இன வரலாறு இல்லை. கருத்துரிமைக்கானவன் தான் மனிதன். கருத்துரிமையை இழந்த பிறகு வாழ்க்கை என்பது வாழ்க்கையே அல்ல. எனவே இதுக்கு மேல செல்வி வந்து நேரம் குறியிடுச்சின்னு சொன்னதுனால நான் என்னுடைய நிலையை நான் விளங்கப்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் யாருக்காவது ஒரு நம்ம இன்டெப்தா ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா நான் வந்து சொல்றேன். அப்புறம் ஏன்னு கேட்டா இது நான் உங்களுக்கு வந்து நான் மீண்டும் தலைவணங்கி நன்றி சொல்றேன். இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கின்ற முதல் கூட்டம் இது. ஒரு கூட்டத்தை ஒரே அமைப்பு மனித அமைப்பும் சமூக அமைப்பும் நான் நிச்சயமாக தலைவணங்கி நன்றி செய்கிறேன். இந்த அமைப்புகள் மட்டும்தான் இந்த பிரச்சனையை எடுத்திருக்கின்றன, வேறு யாரும் அதெல்லாம் ஒட்டி விடுமையா இந்தியா யுனைடெட் ஃபார் அவர் வாய்ஸ். கருத்துரிமைக்காக இந்தியாவை ஒன்றிணைப்போம். சரியா?